ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அந்த சம்பவம் வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு விஜய பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு அப்படின்றதுல நல்ல தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் அந்த லைக்கையும் தட்டி விடுங்க, ஹைப்பையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். சரிங்களா? இப்போ என்னென்னா டிக்கெட்டு பின்னாலே டாஸ்க் 2ஓட ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய விக்ரம் படிக்கிறாரு. படிக்க தான் தெரியுது, ஆஹா இதனால தான் காலையில் வந்து விஜய பார்வதி கமருதீனோட பாக்ஸில் எடுக்கிற விஷயங்களும் அதுக்கப்புறமா பிரச்சனை வந்த விஷயங்களும் எல்லாமே நடந்திருக்கு. ரைட். இப்போ என்னென்னா சென்ட்ரலாக க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சுற்றி ரவுண்டாக இருப்பாங்க, பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் இருக்கும். கையை உள்ளே விட்றாங்க, கையை எடுக்கிறாங்க, என்ன பால் கிடைக்குதோ அதுதான், திரும்ப உள்ளே போட முடியாது. ஒன்று, அதை எடுத்து வந்து பேஸ்கெட்டை தான் போடணும், வேறு எங்கேயும் போட முடியாது. 2, கையில் வந்து ஒயிட் கலர் பால் கிடச்சிதுன்னா 1 பாயிண்ட்டு, பிளாக் கலர் பால் கிடச்சிச்சின்னா பஸர் அடிக்கும்போது கையில் பிளாக் கலர் பால் இருந்துச்சுன்னா அவங்க காலி, அந்த ரவுண்டை விட்டு காலி ஆகிடுவாங்க. இதே 2 கோல்டன் பால் இருக்கும், உள்ளே கையை விட்டு கோல்டன் பால் கிடச்சிச்சின்னா அதை அவங்க கையில் வச்சு தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுருந்தாங்கன்னா பஸர் அடிக்கும்போது அவங்க கையில் கோல்டன் பால் இருந்துச்சுன்னா அவங்க சூஸ் பண்ணுற பர்சன்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து 50% அதை வந்து வாங்கிக்கலாம். 50, இப்போ 10 பால் ஒயிட் பால் வச்சுருக்காங்கன்னா 5 பாலை வாங்கிடலாம் அவங்ககிட்ட. அப்போ யார் லீஸ்ட்டில் இருக்காங்களோ இல்லை பிளாக் கலர் பால் யார் இருக்காங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். சரிங்களா? இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா பிளாக் கலர் பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ரவுண்டை விட்டு போகிறாங்க. இதை தான் வச்சு இது பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த கோல்டன் பாலை வந்து கொடுத்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு யார் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம விஜய பார்வதி கமருதீன் மாட்டிட்டு செம்ம சண்டை நடக்குது. ரைட். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா போட்டு இது பண்ணும். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கா பாருங்க பிக் பாஸு. போய் அதாவது இதை போய் நீங்கள் வந்து யாரோட பேஸ்கெட்டில் வேணால் எடுக்கலான்னு அதை ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது. இப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பஸர் டு பஸர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பால் கவுண்ட்டுமே இருக்குது. ஒயிட் இது பிளாக் கலர் பால் இருந்துச்சுன்னா வெளியே போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தாங்க தெரியல. அதில் தான் வந்து என்ன ஆகிடுதுன்னா இப்போது கமருதீன் கிட்ட அந்த கோல்டன் பால் இருக்குது, அதை வந்து இவங்க பிடுங்கிறது போகிறாங்க. ஏன்னா போகலைன்னா அவர் கண்டிப்பாக வந்து விஜய பார்வதி தான் வந்து அங்கே அட்டாக் பண்ணுவார் தெரியும். ஏன்னா காலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வருது, இந்த வசூல் வாஷிங்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் தான் வந்துட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து திவ்யா கிட்ட சொல்லும்போது விஜய பார்வதி ஓகே அவர் தொலைக்கிறாருன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் நாங்கள் வந்து கேமராக்காக தெரியணும்னு பண்ணுறோம்ல அப்படின்னு ஒரு ரொம்ப இழுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ சம்திங் பேசியிருப்பாங்களான்னு தெரியல. உடனே போய்ட்டு அவங்க கமருதீனிலிருந்து எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவருடைய பந்தை தான் எடுத்துகிட்டு போகிறார் போல இருக்குது. இவங்க கிட்ட விஜய பார்வதி கிட்டே வாங்கிட்டு போய் அவங்க கையிலேயும் ஒரு கோல்டன் பால் இருக்குது. ஸோ இதில் தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் பாலை வச்சு ஆப்போசிட்டில் யாரை அவங்க சூஸ் பண்ணால் அவங்கள்ட்ட வந்து 50% வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து காரணம். ரைட். எது எப்படியோ பிக் பாஸ் சூப்பர் பிக் பாஸ் நல்லா கொளுத்தி போட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.